உடனே இதை வச்சுட்டு போக மாட்டனே, இல்லைன்னா அதையும் யாராவது தூக்கிட்டு போயிட போறாங்க. ஆமா, மொய் வச்சது வீட்டுக்காரங்களுக்கு தெரியுமா? அதான் சொன்னலக்கா, 100 ரூபா மொய் வச்சுட்டு ஸ்டேஜில் ஏறி போட்டோ எடுத்துட்டுன்னு, அதுவே அவங்களுக்கு ப்ரூஃப் போதுங்கக்கா. சரிக்கா, நான் இன்னும் எடுத்து வச்சிருக்கிறேன் குழம்பு சோறெல்லாம், அதையும் போய் மீதியெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். அப்படியே அந்த மோரையும் கொஞ்சம் எடுத்தாருங்களா? ரேணு, அம்மைய பாரு, உன்னை பார்த்து முறைக்கிறா. நீ இன்னைக்கு அவ்வளவுதான். நீ ஏடி, வாய்க்கு ருசி அப்படி திங்க சொல்லுதா? இறக்குறது போதுண்டி, இதை போய் வச்சு தின்னுங்கடி போங்கடி மொத 2 பேரும். ஏக்கா லட்சுமி அக்கா பிள்ளைங்கள போய் திட்டுற? நம்மளுக்கே கல்யாணம் வீட்டு சாப்பாடு பார்த்தா ஆசையா இருக்குது, சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணும்? நான் எடுத்துட்டு வரேன் உனக்கு. இப்படி எல்லாம் பழக்க கூடாது மாடனே. சின்ன வயசுலயே இப்படி மிரட்டி வைக்கணும். பெருசானா இப்படித்தான் கல்யாண வீட்டுக்கு எந்த விசேஷத்துக்கு போனாலும் எதையும் எடுக்க சொல்லும். அதுவும் சரிதாக்கா, சின்ன வயசுல இதெல்லாம் சொல்லி கொடுத்தாதான் பெருசானா ஒரு நல்ல பழக்கம் வரும். சரிக்கா, அங்க நான் எடுத்து வச்ச சோத்தை யாராவது தூக்கிட்டு போயிருவாங்க. என் வீட்டு பக்கத்துல இருக்கிறவளுக நான் எப்ப சோறை கொண்டாடுறோம்னு பார்த்துக்கிட்டு இருப்பாளுக. நான் வாரேன். சரி சின்ன பொண்ணே, ஏ சுமதி வா, உங்களுக்கு என்ன குழம்பு வேணுமோ சோறு வேணுமோ